மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம். சென்னையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஆட்டோவின் பங்கு மிகையாகாது. தமிழ்நாட்டில இருந்து அனைத்து மாவட்டத்துல இருந்தும் சென்னைக்கு படிக்கவோ இல்ல வேலை பார்க்கவோ இல்ல சுற்றுலாக்கோ மக்கள் நிறைய போவாங்க. சென்னையில மட்டும் சுமார் 1 கோடி மக்கள் இருக்காங்க. இத்தனை பேர் போனாலும் சென்னையிலேயே 1 கோடி மக்கள் இருந்தாலும் நாளுக்கு நாள் ஆட்டோ உபயோகிக்கிற மக்கள் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வராங்க. இது ஏன் நம்ம கள ஆய்வு செஞ்சு பாக்குறப்ப ஓலா, யூபர், ராபிடோ போன்ற கார்பரேட் நிறுவனங்களை உள்ள வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப கம்மி விலையில வீட்டு வாசல்லே மக்களை ஏத்திட்டு போறாங்க. நேரடி ஆட்டோவை விட 30% இருந்து 40% அவங்ககிட்ட ரேட்டு கம்மியா இருக்கு. ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஏதாச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தராங்க. ஏதாச்சும் தவறான ஆட்டோ டிரைவர்கள் தவறான ரூட்ல கூட்டிட்டு போனா நம்ம லொகேஷன் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால மக்கள் ஓலா, யூபர், ராபிடோ போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் வச்சிருக்கிற ஆப்ஸை ரொம்ப விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிக்சட் ரேட் கொடுத்துடுறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அதனால நம்ம பேரம் பேசவும் அவசியம் கிடையாது. இதுல வாங்க இதை பத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்திய அளவுல பல மாநிலத்துல மீட்டர் ஆட்டோ ஓடுது. தமிழ்நாட்டுல ஏங்க அதை செயல்படுத்த முடிய மாட்டேங்குது? முதல்ல இது ஒரு காரணம் நம்ம கிட்ட நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லிக்கணும். ஒரு காலத்துல 2013ல மீட்டர் கட்டணம் ஏத்தி கொடுத்தாங்க. ஏத்தி கொடுக்கும் போதும் ஏத்தி கேட்டவங்களே அதை ஏத்தி ஓட்டல அப்படிங்கறது ஒரு கட்டாயம். பூனைக்கு யாரு மணி கட்டுவா அப்படிங்கும் போது கடைசியில ஆன்லைன் வந்தாச்சு. 2013ல மீட்டர் ஏத்தினாங்க. 7 ரூபாயில இருந்து அப்படியே 25 ரூபாய் ஏத்தினாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஏத்திட்டு கிலோமீட்டர் 12 ரூபாய் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. 100 ரூபாய்க்கு அப்புறம் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியாச்சு. 1 வருஷம் முன்னாடியே கோர்ட்டு என்ன சொல்லியாச்சுன்னா மீட்டர் கட்டணத்தை மாத்தி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்தி அமைப்போம் அப்படின்னு அந்த ஆட்டோ தொழிலாளர் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. இன்னும் அது வரல. அரசாங்கம் அதை ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்து மீட்டர் போட்டு ஓட்டுனாங்கன்னா மக்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆன்லைன்ல பாத்துட்டீங்கன்னா கிலோமீட்டர் 20 ரூபா வருது. யாரா கணக்கு போட்டிருக்காங்களான்னு தெரியல. எல்லாமே கிலோமீட்டருக்கு 20 ரூபா வந்திருந்தது. நாங்க மீட்டர் போட்டுட்டு ஒரு 10 ரூபா கேட்கும் போது மக்கள் நேரா ஆர்டிஎஃப்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பிடிச்சி ஒரு சித்திரவதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மீட்டர் நான் காலையில போட்டாலும் அதே டிஸ்டன்ஸ்க்கு அந்த ரேட் தான், மத்தியானம் பீக் ஹவர்ஸ்லயே. ஆனா ஆன்லைன்ல மாறுபடுது. இதை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பில நானே ஒவ்வொரு வாட்டி ஆச்சரியப்பட்டிருக்கேன். 3 கிலோமீட்டருக்கு 120 ரூபா 130 ரூபா எல்லாம் ஆன்லைன்ல பில் வரும். இதை மக்களும் கண்டுக்கிறது இல்லை. இது பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எப்படி மீட்டருக்கு கோர்ட்டுக்கு போனாங்களோ அதே மாதிரி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முறைப்படுத்தலாம். இப்ப நம்ம யாத்திரின்னு அரசாங்கத்தோடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்னும் பண்ணல. அதையும் கரெக்ட் பண்ணலாம். அதை கரெக்ட் பண்ணிட்டு இவங்க கோடிக்கணக்கான கமிஷன் வாங்குறத அரசாங்கத்துக்கு கொண்டு நல்லா சிஸ்டமேட்டிக்கா பண்ணினாங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம். அரசாங்கம் மீட்டர் கட்டணம் கொண்டு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் டிரைவர்கள் மீட்டர் போட்டு மக்களும் அதுல ஏறிட்டாங்கன்னா தனியாவே போயிடுங்க. சரி, இப்ப தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் மீட்டருக்கு சப்போர்ட் தான் பண்றீங்க. அப்போ கண்டிப்பா மீட்டர் வேணும்னு நாங்க விரும்புறோம். நாங்க இப்ப கூட நான் அதான் சொல்லுவேன். மீட்டர் போடுறேன்னா போடுவேன், 10-20 சேர்த்துக்கப்பேன். என்னன்னா அன்னைக்கு இருக்கிற விலைவாசி இல்ல. அதே மீட்டர் 2003ல அதே வீட்டுல நான் 5500 ரூபாய் வாடகைக்கு இருந்தேன். இன்னைக்கு 12000 ரூபாய் இருக்கேன். அன்னைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டினா இன்னைக்கு 8000 ரூபாய். அப்ப எல்லாமே அதிகமாகும் போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி அதிகமாகும் போது நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டர் கட்டணம் உயர்த்தி கொடுக்கணும். என்னன்னா பெட்ரோலை பேஸ் மட்டும் பண்ணியுமே இல்லை எங்க வாழ்க்கை. எங்களுக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கணும், எங்களுக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கு, எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நாங்களும் அதே மாதிரி வாழ்வில் முன்னாடி வரணும்னா அதே மீட்டர் கட்டணத்தில் ஓட்டுனா எங்களாலே முடியாது. மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லா டிரைவருமே அழகா ஓட்டுவாங்க. சரி சார், இப்போ சென்னையில மீட்டர் ஆட்டோ போட்டா நீங்க போவீங்களா சார்? கண்டிப்பா போவோம் சார், கண்டிப்பா போவோம். மக்களுக்கு நல்ல பயன்பாடு இருக்கும். ஷார்ட்லயே அதே சமயம் காசு ரொம்ப குறையுது இல்லையா? அதனால கண்டிப்பா ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுவோம். மீட்டர் போடாமே ஓட்டுறாங்க. 100 கூடு 50 கூடு 150 கூடுன்றாங்க. அதனால மீட்டர் போட்டால் கண்டிப்பா யூஸ் ஆகும். பொதுமக்கள் அனைவருக்குமே யூஸ் ஆகும். எனக்கு மட்டும் இல்லைங்க, வரவங்க கிராமத்துலேருந்து வரவங்க டவுனுக்கு வரவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏறுவாங்க ஆட்டோவில். கண்டிப்பாக 10 ரூபா தானே, எல்லாமே 20 ரூபா தானே. ஆட்டோவுக்கு சார்ஜருக்கு கண்டிப்பாக கொடுக்க தயாராக இருக்கும். பாமர மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். கவர்மெண்ட் எங்க பக்கம் எந்த விதமான ஒரு சாயல் எங்க பக்கம் சாயல சார். அதான் மேட்ரு. அதாவது இத்தனி குடும்பம் இங்க ஒரு 2 லட்சம் டிரைவர்ஸ் மேல இங்க இருக்காங்க, 3 லட்சம் குடும்பம் மேல இருக்கு. பட் ஆனா எங்களை பத்தி எதுவுமே கவர்மெண்ட் கண்டுக்கிறதே கிடையாது. எங்க நாளுக்கு தான் நாங்க ஓப்பனாவே சொல்றோம். ஏன்னா நாங்க மீட்டர் போட்டு ஓட்ட ரெடியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மீட்டர் கரெக்டான அமௌண்ட் நிர்ணயம் பண்ணி கொண்டு அதுக்குண்டான தொழிற்சங்கம் எத்தனையோ தொழிற்சங்கம் இருக்குது. ஆனா எந்த தொழிற்சங்கம் எதுக்கு எங்களுக்காக செயல்படுத்துன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களுக்கு உண்டான கரெக்டான நிர்ணயம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு என்ன தேவை, இந்த அமௌண்ட் என்ன விற்கிற விலைவாசி
ஆய்வு பண்ணி கொண்டு எங்களுக்கு உண்டான லெவல் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நான் ஓட்டுறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். நான் வந்து எல்லா ஆட்டோ டிரைவர் சார்பாக நாங்கள் சொல்ற விஷயம் வந்து நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கோம். அதுக்கு உண்டான விஷயம் கவர்மெண்ட் தான் பண்ணோம். நாங்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ மீட்டர் கொடுப்பாங்க நாங்கள் ஓட்டலாம் நாங்கள் ரெடியா இருக்கோம். கவர்மெண்ட் ஏன்னா அது பண்ணாம இருக்கு இன்னும்? கவர்மெண்ட் ஏன் பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு அது தொழிற்சங்க தான் கேட்டு சொல்லணும் எங்களுக்கு. ஏன்னா எங்க எப்படி நாங்களும் தொழிற்சங்க என்ன சொல்றாங்க, நாங்க போய் பேசிட்டு இருக்கோம், ஏடிசி சொல்றாங்க, சிஐடி சொல்றாங்க, நாங்க போய் பேசிட்டு இருக்கோம். இவங்க 15 வருஷம் காலமா பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு முடிவும் அம்மா பீரியட்ல கொண்டு வந்த சிஸ்டம் தான் அவ்வளவுதான். மினிமம் 14 ரூபா ஆகுனாங்க, அதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு 12 ரூபா நம்ம ஆகுனாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. எத்தனையோ பேர் நல்லது கெட்டது நாங்க பங்கு எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஏதாவது எலெக்ஷன் டைம்ல எங்களை தான் வந்து நாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு உண்டான நிலைமையை மட்டும் எந்த கவர்மெண்ட் யோசிக்கிறதே கிடையாது. எதுவுமே எங்களை பத்தி யோசிக்க அவங்க தயாராகவே இல்லை. அது வந்து என்னோட ஆதங்கத்தை நாங்க எல்லா டிரைவர் சார்பா எங்க ஆதங்கத்தை நாங்களாம் ஸ்கூல் சர்வீஸ் பண்றோம். காரணம் என்னன்னா எங்களுக்கு ரோட்ல சரியான சவாரி இல்லாத காரணத்தினால நாங்க ஸ்கூல் சவாரி பண்ணிட்டு இருக்கோம் வழி இல்லாம. சரியா, இதுக்கு உண்டான விஷயம் உங்க பத்திரிக்கை சார்பா நீங்க ஒரு நல்லது பண்ணீங்கன்னா எங்க எல்லா டிரைவருக்கும் சந்தோஷம். உங்க ஆட்டோ எல்லாத்துலயுமே வந்து மீட்டர் இருக்கா? உங்ககிட்ட எல்லா வண்டியில மீட்டர் இருக்கு. மீட்டர் இல்லாம எஃப்சிஏ பண்ண மாட்டாங்க. மீட்டர் ஆய்வு பண்ணி தான் வருஷத்துக்கு எஃப்சிஏ பண்றாங்க. ஆனா எதுக்கு அது ஆய்வு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க யாரும் மீட்டர் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். கிரீன் டாக்ஸ் கேக்குறாங்க, அந்த டாக்ஸ் கேக்குறாங்க, பெர்மிட் ஒரு அதாவது எப்படின்னா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 8,000 இல்லாத இன்சூரன்ஸ் ஆகி போச்சு இன்னைக்கு. அதெல்லாம் ஆட்டோக்கு எல்லாமே வந்து ஆகி போச்சு. பட் ஆனா ஒரு ஆட்டோ டிரைவர் இவ்வளவு அமௌண்ட் வீட்டுக்கு எடுத்துன்னு போறான்னு சொல்லிட்டு கரெக்டா எந்த கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து எப்படின்னா 17-18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருமானத்தை நாங்க ஈண்டோமோ அந்த வருமானத்தை நாங்க எடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இவன் கொடுக்கறது எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன ரேட்டு கொடுத்தாங்களோ கிலோமீட்டருக்கு 3 ரூபாய், அதை தான் இந்த ராபிடோக்காக ஓலாக்காங்களா இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதை தான் நாங்க 15 பின்தங்கி போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி ஏன்னா ஒரு டிங்கர் நல்லா சம்பாதிக்கிறாப்ல, ஒரு பெயிண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆட்டோ நம்பி இருக்க டிங்கர் பெயிண்டர் எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஆட்டோ டிரைவருக்கு மட்டும் தான் இங்க வருமானம் கிடையாது. அதுல ஃபுல்லா கார்பரேட் கம்பெனிக்காரன் கோடி கணக்குல வந்து முதலமைச்சர் எந்த ஆட்சி வந்தாலும் சரி அவங்களுக்கு கொட்டி கொடுக்கறதுனால அவங்க எங்களை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. நாங்களும் எந்த ஒரு கட்சியை நாங்க சார்ந்து நாங்க சொல்ல வந்து அது யார் வந்தாலும் சரி அந்த கார்பரேட் என்ன கொடுக்குறாங்களோ அது போய் வாங்கி பெட்டியில் வச்சுட்டு எங்களை மாதிரி தொழிலாளிகளை வந்து நசுக்க தான் பாக்குறாங்க எங்களை வந்து. சரிங்களா, எங்களுக்கு உண்டான சலுகையும் கிடையாது. ஆனா ஆர்டி ஆபீஸ்ல மட்டும் கரெக்டான அந்த பில்லு டாக்ஸி எல்லாம் கட்டுறது வருஷத்துக்கு 50,000 மேல செலவாகுது எங்களுக்கு வந்து. கவர்மெண்ட் தான் இது வந்து இந்த அதிகாரத்தை கொடுக்குறது. இதனால பாதிக்கப்படுறது ஃபுல்லா எங்க மாதிரி தொழிலாளி தான் வந்து. கண்டிப்பா போவோங்க. இப்ப அதான் சொல்றேன்னாங்க, நான் வந்து இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு இப்போ ஒரு 10 ரூபாய் ஆகும் பஸ்ஸுக்குன்னா சரி பரவாயில்ல, ஒரு இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து கேட்டா கூட 20 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆனா அதே வந்து 50 ரூபாய் கேட்டா அது கொஞ்சம் ஜாஸ்தி தானுங்கல்ல. எங்களை மாதிரி கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம், நாங்க கொஞ்ச தூரத்துக்கு எங்களுக்கு இது வழி தெரியல, ஆட்டோக்காரங்க தான் நம்ம வழி காட்டணும். அவங்களே வந்து காசு ஜாஸ்தி கேட்டா நாங்கெல்லாம் எப்படி அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. நடந்து போனோம்னாலும் ரொம்ப தூரமா இருக்கும், எங்களுக்கு இடம் தெரியாது, பஸ்ஸுக்கோசம் வெயிட் பண்ணணும். அதனால வந்து பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணி போக வேண்டியதா இருக்குது. ஆட்டோக்காரங்க மீட்டர் போட்டா கண்டிப்பா போகும். அவங்களே வந்து காசு ஜாஸ்தி கேட்டா போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். மீட்டர் ஆட்டோ 2013ல அதிமுக ஆட்சியில செல்வி ஜெயலலிதால கொண்டு வரப்பட்டது. ஆனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது அரசும் கண்டுக்கல, மக்களும் கண்டுக்கல, ஆட்டோ டிரைவர்ஸும் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. சென்னையில மட்டும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க. அதனால பொதுமக்கள் இனிமே நேரடி ஆட்டோவை பயன்படுத்தணும். அதற்கு அரசு தான் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரணும். அந்த தீர்வை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம அரசை கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.